வணக்கம். நெல்லை பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தோன்றி வழியெங்கும் வளம் சேர்த்து தூத்துக்குடி பழையகாயல் சங்குமுகம் அருகே கடலில் சங்கமிக்கும் நம் பொருணை நதிக்கரை வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பு வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாட்டுப்புறவியல். மனித வரலாற்றில் மொழியோட தோற்றம் எப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நாட்டுப்புறவியலுடைய வளர்ச்சி தோற்றத்தை இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா தொடக்கத்தில் மொழி உருவாகுது. மொழியினுடைய உருவாக்கத்துக்கு பிறகு மனிதன் தன்னுடைய சிந்தனை வளத்தை கூட்டி வாய்மொழி இலக்கியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். வாய்மொழி இலக்கியங்களை தொடர்ந்து என்னுடைய செய்தியை நான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி எழுத்து இலக்கியங்களை உருவாக்குறான். தொடக்க காலத்தில் புலவர்கள்லாம் மன்னர்கள்ட்ட போய் செய்யுள் பாடி பரிசில் பெறுவாங்க. அப்போ எப்படி இருந்ததுன்னா அடி வரையறை இருக்கணும், இலக்கணங்கள் இருக்கணும், இலக்கிய கோட்பாடுகளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. காலப்போக்கில் மருவி மக்களுக்கு புரியும் வகையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து எம்பக்கூடியது தான் இந்த நாட்டுப்புறவியல். மண்ணின் மைந்தர்தம் மனக்கருவறையில் கருகொண்டு உயிர் பெற்று உலாவரும் உள்ளத்தின் உண்மையான வெளிப்பாடுகளே நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்னு டாக்டர் சு சக்திவேல் அவர்களுடைய நூலில் எழுதியிருக்காங்க. நாட்டுப்புறவியலை ஒற்றை வரியில் சொல்லணும்னா ஒன்றுமே கிடையாதுங்க. சாதாரண சாமானிய மக்களுடைய வழக்காட்சியல், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய நம்பிக்கை, இதை ஒரு இலக்கிய வடிவத்தில் ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறது தான் நாட்டுப்புறவியல். இந்த நாட்டுப்புறவியலுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. மக்களின் மரபுபட்ட படைப்புகள், ட்ரெடிஷ்னல் கிரியேஷன், பொதுமக்கள் சார்ந்த மரபு, காமன் மைத்தாலஜி, பொது புராணவியல், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. ஆனால் 1846 வில்லியம் ஜான் தாமஸ் அப்படின்றவர் அந்த அறிஞர் முதல்ல ஃபோக்லோர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார். இந்த ஃபோக்லோர் அப்படின்றது ஃபோக்லோர் அப்படின்ற ரெண்டு சொற்களுடைய இணைப்பு. ஃபோக் அப்படின்ற ஐரோப்பிய சொல்லுக்கு விவசாயி, கிராமப்புற மக்கள், படிப்பறிவில்லாதவர்கள் அப்படின்ற பொருளில் தான் ஐரோப்பிய மக்கள் அந்த சொல்லாடலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. லோர் அப்படின்னா வழக்காட்சியல். அப்போது நாட்டுப்புற மக்களுடைய வழக்கம், நாட்டார் வழக்காட்சியல் அல்லது நாட்டாரியல் அப்படின்றது நாட்டுப்புற மக்களின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கதைகள், பழமொழிகள், இது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தினா அதுதான் நாட்டுப்புறவியல் அப்படின்ற ஒரு துறை. இப்போ இந்த நாட்டுப்புறவியலுக்கு நிறைய அறிஞர்கள் நிறைய வகைப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அதில் மிக முக்கியமான வகைப்பாடு என்னன்னா ரெண்டு. ஒன்று நாட்டுப்புற இலக்கியம், அதில் கதைகள், பழமொழிகள், விடுகதைகள், புராணங்கள் இந்த மாதிரி வரும். இன்னொன்று நாட்டுப்புற கலைகள், நம்பிக்கைகள், அவங்க வழிபட்ட தெய்வங்கள், அவங்களுடைய திருவிழாக்கள் எப்படி இருந்தது, அவங்க நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய விளையாட்டு, மருத்துவம், இதெல்லாம் இன்னொரு வகைப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள்லாம் சாதாரண சாமானிய மக்களால் பாடப்படக்கூடிய பாடல்கள். நம்ம 7, 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தமிழ் புத்தகங்களில் படிச்சிருப்போம். தாலாட்டு பாடல், குழந்தை பாடல், விளையாட்டு பாடல், காதல் பாடல், தொழில் பாடல், கொண்டாட்ட பாடல், இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நாட்டுப்புற பாடல் அப்படின்ற தலைப்பில் இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கதைகள். பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. அதாவது இந்த நாட்டுப்புற கதைகளுக்கு பொதுவாக சொல்லுவாங்கல்ல, கதைக்கு வால் கால் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கும், ஆனால் அதோடைய முடிவு சமூக கருத்துக்கு ஏற்றார் போல மாறிக்கொண்டே இருக்கும். பழமரபு கதை, விலங்கு கதை, புராண கதை, தந்திர கதை, மந்திர கதையிலேருந்து பேய் கதை வரைக்கும் நம்ம தமிழ் புராணங்களில் இருக்குது. அது நாட்டுப்புறவியலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கதை பாடல்கள். இந்த கதைகளையே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி மக்களுக்கு சொல்லணும்னா அதோடைய ஒரு வடிவம் தான் கதை பாடல்கள். பழமொழிகள். நம் முன்னோர்களின் முதிர்ந்த அறிவு மொழி பழமொழி. பழமொழிக்கு ஆங்கிலத்தில் ப்ராவர்ப்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் பழஞ்சொல், கன்னடத்தில் நானுடின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் பழகுமொழி, முதுமொழி, வாய்மொழி, மூதுரை, மொழிமை, வசனம் இப்படின்னு 34 பெயர்கள் இந்த பழமொழிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் பெருமாள் எழுதியிருக்கிறாரு. பழமொழினா ஒன்றுமே கிடையாதுங்க, 3 விஷயம்தான். அதில் பொதுவான உண்மை இருக்கணும், மக்கள் வழக்கில் இருக்கணும், குட்டியாக இருக்கணும். ஒரு பழமொழிக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். அழுத பிள்ளை பால் குடிக்கும். நான் சொல்கிற பழமொழியை முடிங்க. தொட்டில் பழக்கம், இந்த மாதிரி ஒரு தொடக்கமும் முடிவும். அதே மாதிரி பழமொழியை வகைப்படுத்துகிறாங்க. இயற்கையோடு இணைந்த பழமொழிகள். ஆடியில் காத்தடிச்சா
சொல்றாங்க மனித உறவுகளை பத்தி. கல்லானாலும் கணவன், ஐப்பசி அடமழை, கார்த்திகை கனமழை. விலங்குகளை வச்சு சொல்லியிருக்காங்க. நாயை கண்டா கள்ள காணோம். விவசாயம், அகல உழுவதை விட. இந்த மாதிரி பழமொழியில நிறைய வகைகள் இருக்கு. அடுத்தது விடுகதைகள். விடுகதைகள் இதுவும் நாட்டுப்புறவியலோட ஒரு பகுதி தான். விடுகதைகள் அப்படின்றது விடுவிக்கப்பட வேண்டிய பதில்கள். அதாவது இது நம்முடைய சிந்தனை திறனை ஒரு பதில் முடிச்சிடுறேன் ஒரு பதில் தெரிஞ்சு அதை நம்ம சிந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த விடுகதைகள் அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி கலைகள், புராணங்கள், நாட்டுப்புற நம்பிக்கைகள், இந்த மாதிரி நாட்டுப்புறவியல் நம்மளோட தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கு. இன்னும் வளர்ந்துக்கிட்டே வருது. கரகாட்டமும் காவடியும் மந்தைக்கு மத்தியில் வில்லுப்பாட்டு விலாசமாய் கதை சொல்ல ஊர்க்கூட்டம் சூழ்ந்திருக்கும் வேஷம் பார்க்க வந்த பெண்ணோ வெட்கத்தில் தலைகுனிவாள் மாமா அவன் இருக்கான்னு. கூத்து பார்த்த ஊருசனோ சொல்லி சிரிக்கு ஒரு வாரம் பாரத கதையும் கர்ணன் கொடையும் கலியுகம் பார்த்தது அந்த இரவில் மட்டும்தான். இன்றோ அரிதாகி போனது அத்துணையும் பெரிதாகி போன தொடுதுறை கைபேசியாலும் தொலைக்காட்சி தொடர்கதைகளாலும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.